பைரவ கோலத்தில் கைலாயத்தில் இருந்து பெருமான் செங்காட்டங்குடிக்கு இறங்கி வந்தாராம். எப்படி வந்தாருங்கிறத 10 பாட்டில் சொல்கிறார். ஜடாமுடியை நல்லா தூக்கி இறுக்கி கட்டினாராம் தலைக்கு மேலே, கண்ணங்கரேல்னு இருக்கிற ஜடாமுடி. அந்த பிறையை எடுத்து திருநீர் போல குழைத்து அப்படி பிறை போல வச்சுக்கிட்டாராம். கண்ணுக்கு மை போட்டாராம். நல்ல ஜடாமுடிய தாடியோடு அப்படி திரும்பி விட்டு சங்குனால செய்த குடையை காதிலே மாட்டிக்கொண்டாராம். பழைய யானை தோல், பழைய கோற்று, கருப்பு கோற்று, கஜமுகாசுரனுடைய அந்த பழைய யானை தோலில் போட்டுக்கிட்டு சூலாயத்தை தோலில் அணிஞ்சு அந்த சூலாயம் மேலே கையை அப்படி தொங்க போட்டு மார்பில் கயிறினால் செய்யப்பட்ட பூணூலை அணிஞ்சு மண்டவோடு மாலையை போட்டு இடது கையில் உடுக்க டமருகம் அதை எடுத்துக்கொண்டு காலில் பாதரட்சையை போட்டு ஜலங்கையை கட்டிக்கொண்டு செம்பருத்தி பூ மாலையை போட்டுக்கொண்டு கோவ கனலோடு பார்ப்பவர்கள் அஞ்சு நடுங்கி ஓடுவது போல உமையம்மையே அஞ்சு நடுங்கிய பழைய பைரவ கோலத்தோட அப்படி சூலாயத்தை போட்டு நெஞ்சை நிமிர்த்து கொண்டு உடுக்கையை அடித்து கொண்டு சல்லரியோட செங்காட்டங்குடி வீதிக்குள்ள நுழைஞ்சாராம். இதை பார்த்து அன்னைக்கு போனவன் தான் இன்றைக்கும் அந்த ஊரில் ஆளே கிடையாது. செங்காட்டங்குடி சுற்றிலும் வீடே கிடையாது.